ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விஜய்கர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 9 பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம கூட மல்டிப்ளேயரில் புதுசாக ரியாஷ் ப்ரோ வந்திருக்காரு. அவர் கூட இன்றைக்கி விளையாட போகிறோம். அவர் நம்ம வீட்டாண்டு கூப்பிட்டு போயிடுவோமா? ஹலோ மீ ஓகே, நம்ம வீட்டாண்ட கூப்பிட்டு போயிடுவோம். வராருன்னு நினைக்கிறேன். வராரா? வராரு கைஸ். எனக்கு லைட்டாக லேக் அடிக்குது, நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான். ஓகே, பார்த்தோன்னே எனக்கு ஆனந்தம். இன்றைக்கி 2 பேர் வந்தாங்க கைஸ். என்னால் ஆனந்தத்தை அடக்கவே முடியல. ஆனால் என்னால் வர முடியாமல் ஒரு சின்ன பிரச்சனை, என்னால் நடுவில் வெளில போக வேண்டியதாக போச்சு. சரி கைஸ், வாங்க போகலாம். ப்ரோ உள்ள வாங்க ப்ரோ. வாங்க, வணக்கம் வணக்கம். அவருக்கு நம்ம அயன் ஆர்மர் கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம போய் அவருக்கு அயன் ஆர்மர் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். ஓகே, ஒன்று என்ன இது இன்வென்ட்ரியில் இடம் பத்தல. வெறுப்பு கைஸ், வெறுப்பு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. லியோ ப்ரோ கிட்ட தான் ஃபனி கேம் ப்ரோ கிட்ட நம்மளுக்கு மெசேஜ் வந்துருக்குது. அதை விடுங்க, நம்ம போய் பார்ப்போம். இப்போதைக்கு அவரோட குரூப்லேருந்து நாங்கள்லாம் பேசினே இருக்கிறோம். அது வேறு விஷயம். அவர் வருவார். என்ன ஆன்லைனில் அவர் ஆன்லைனில் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேறேன், நான் ஆன்லைனில் இருக்கும்போது அவர் இருக்க மாட்டார். ஸோ அது லைட்டாக பிரச்சனையாக போகுது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம அவரோட வேர்ல்டில் எப்போ விளாடுவோம். வேணா அதை நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் கைஸ், எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட், ஹெல்மெட், லெகின்ஸு, பூட்ஸ் வேணுமா? பூட் வந்துடுச்சு. லெகின்ஸ் மட்டும் வேணும். நானும் இதில் ஒன்று வந்து மறந்துட்டேன். என்ன தெரியுமா கைஸ், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இது இருக்குது, அதை நான் மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள், அவர்கிட்ட ஆர்மர் போட்டு ஃபுட்டு கேட்டிருக்காரு. ஆமாம், ஃபுட்டு வேணுமா? ஃபுட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம நிறைய கொடுப்போம், நம்ம பார்த்துப்போம். ஒரு 7 கொடுத்துருவோம். 7 ஆமாம், 6 தான் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம 39 நாள் சர்வை பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, நம்ம அவருக்கு ஸ்வாடு கொடுத்துருவோம். ஒரு ஸ்வாடு நம்மளுக்கும் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஸ்வாடு. ஓகே, ஒரு அயன் பிக்கேக்ஸ் ரெடி பண்ணிப்போம். ஓகே கைஸ், அவர்கிட்ட ரத்தி கூட்டுறோமோ? 1 2. ஓகே, அவருக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே ப்ரோ, ஃபோர்ச்சூன் 2 புக் வாங்க போகிறேன் ப்ரோ. ஃபார்ச்சூன் 2 புக் வாங்க போகிறோம். அதை அவர்கிட்ட சொல்லிடலாம். நம்ம டைமண்ட் பிகேக்ஸுக்கு ஃபார்ச்சூன் 2 போட போகிறோம். இன்னும் ஒரு பெரிய தப்புன்ட்ட கேஸ், அது என்னன்னு தெரியுமோ? வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் அது அந்த தப்பாக பண்ணதுக்கப்புறம். ஓகே கேஸ், ஃபார்ச்சூன் 2 இருக்குது. மெண்டிங் வில்லேஜர் இருக்கான். அப்புறம் பேர் என்ன, நம்மளுக்கு இன்னொரு வில்லேஜரும் கிடைப்பான். ஓகே, மெண்டிங் பொட்டாச் மெண்டிங் இன்னும் போடல. சாரி போட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஓகே கேஸ், நம்மளுக்கு இப்போ பிக்கேக்ஸ் என்சாண்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம். ப்ரோ கிட்ட பார்த்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருக்காதுல்ல கைஸ். நம்ம தனியாக மைனிங் போகிறோன்னா நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால நம்மளுக்கு தேவைப்படும். பார்த்துட்டு ப்ரோ டோன் போடுறோம் ப்ரோ. எனக்கு என்னன்னே தெரியல, ரைட் அப்படி தாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீ வச்சிரு ப்ரோ. ஐயோ, மெசேஜ் வேறு வந்துட்டேன். இது ஃபன்னி கேம் ப்ரோவோட இதுலேருந்து குரூப் நாங்கள் ஒரு 5 பேர் இருப்போம். அதுலேருந்து எல்லோரும் பேசிக்கும்போது மற்றவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு மெசேஜாகவும் வந்துன்னு இருக்குது. இல்லைன்னா வச்சுன்னுக்கா வச்சிரு ப்ரோ, ஆனால் மறக்காமல் கொடுத்துரு. நான் என்ன கொடுத்துக்கிறேன்? மக்காமட்டு கைஸ், இது என் தப்பு தான். நான் இது ரீகேப்பில் இப்போ நான் உங்ககிட்ட வாய்ஸ் கொடுக்கும்போது படித்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்குது. ஆனால் மக்காமல் இதுதான் வச்சுன்னுக்குறேன். ஓகே, 4 நிமிஷம் தான் போயிடுது. ஃபுட் மைண்ட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, நம்மளும் மைண்ட் பண்ணிட்டு வருவோம் கைஸ். அவர் அயன் ஆக்ஸ் செஞ்சுக்கினார் போல் எனக்கு தெரிஞ்சு.
அயனக்ஸ் இல்லை வுட் ஏதாவது செஞ்சுருப்பார், இல்லைன்னா காப்பரில் ரெடி பண்ணுறாரு. ப்ரோ டைமண்ட் பிக்கேக்ஸ் மெசேஜ் கொடுத்துருவோம். ஓகே, டைமண்ட் பிக்கேக்ஸுக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு. அவர் ரிப்ளை பண்ணாருன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம அப்புறமா கூட வாங்கிக்கலாம் அவர் போகிறதுக்கு முன்னாடி. ஓகே கைஸ், நம்மளும் போய் வுட்டை மைண்ட் பண்ணணும். நம்ம வில்லேஜர்கிட்ட போய் ட்ரேடு பண்ணி எம்ராய்டு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது கைஸ். நிறையனா எவ்வளோ நிறைய இவன்கிட்ட ட்ரேடு பண்ணோன்னா நான் பார்த்துருந்தேன். எனக்கு எவ்வளோ பெரிய தொல்லை திரும்ப கைஸ். எனக்கு ஃபெதர் ஃபாலிங் 4 கிடச்சிது. ஆனால் அதை என்னால் எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஆகிடுச்சு. போயிட்டு வரத்துக்குள்ளே போய் இதுக்காரன் ட்ரேடை மாற்றிட்டான். வெறி ஆயிடுச்சு கைஸ். அடிச்சு பார்ப்போமா? இன்னும் நோய மாட்டுறது ப்ரோ. இதை மெசேஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். போய் விட மைண்ட் பண்ணுவோமா? ஓகே, நிறைய விட்டு தேவை தான். நான் என்ன நிறைய ரெடி பண்ணேன் கைஸ். ஓகே, நிறையவே இருக்குது இப்போதைக்கு. நிறையலாம் இல்லை, டபுள் ஒன்று தாங்க இது அவனுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. பைத்தியக்காரன் ஒரு ஸ்டாக்கு குச்சிக்கு வெறும் 2 எம்ராய்டு தருவான். அவன் இவ்வளோ கஞ்சி பீஸ் நிறையா இருக்கிறான். ஆனால் ஒரு ஸ்டாக் வுட்டே திரும்பி கொடுத்தாலும் எனக்கு ஒரு 8 எம்ராய்டு 6 எம்ராய்டு அந்த மாதிரி தான் கிடைக்கும். எனக்கு தெரியும் ஒரு ஃபார்ச்சூன் 2 புக் இன்னொன்று வாங்கி அதை போட்டால் அது நம்மளுக்கு ஃபார்ச்சூன் 3 பிக்கக்ஸாக மாறிட்டோம்னாரு. எனக்கு தெரியும், நான் தான் இன்னும் போடலைன்னு அதுக்காக மெசேஜ் பண்ணிட்டு மாத்தலை. ஓகே ஓகே கீஸ், இப்போ நம்ம போகிறோம். ஒரு கூட்டு போய் பிக்கேக்ஸுக்கு நம்ம இது வேறு பண்ணணும். நம்ம போட்டரில் தான் இருக்கிறேன் நான் ஃபார்ச்சூன். இப்போ ஓகே, பசிக்குது கீஸ், சாப்பிட்டுக்கலாம். என்ன பண்ணுறாரு இவர்? எம்ராய்டு கொஞ்சம் தூக்கி போட்டுருவோம், அவர் எடுத்துக்கிட்டோம். ஓகே, அவர் போய் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃப்ளெட்சர் கிட்ட எமரால்டு ட்ரேட் பண்ணலாமா? எமரால்டு ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. இன்னும் 8 வேணுமா? நம்ம இப்போ எல்லாத்தையும் இப்போ இது ஸ்டிக்காக தான் நான் மாற்ற போகிறேன். நான் இந்த வீடியோவும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குங்க, கண்டுக்காதீங்க ஓகேவா? நம்ம நிறைய ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸ்டிக்குக்கு எதாவது ஃபார்ம் கட்ட முடியுமா? நம்மளுக்கு பேம்பு தான் தேவைப்படுது. இது எங்கே போக உங்களுக்கு கிளி தொல்லை வேறு வந்துடுது. வா, என்ன சத்தம்? ஓகே, எங்கே இருக்குன்னு கேட்குறாரு அவர். நம்ம கூப்பிட்டுப்போம். நைட் வேறு ஆகுது யூஸ் பட்டு போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நம்மளை போட்டுருவானுங்க. போடு நல்லா வாங்குறோங்க. ஃபோன் வேறு பயங்கரமாக லேக் ஆகுது. சீக்கிரம் எங்கே போனாலும் கிளி சத்தம் மட்டும் கண்டுக்காதீங்க. அது அவ்வளோ யாரோ கால் பண்ணாங்க, யாருன்னு பார்த்தேன். நம்பர் தெரியக்கூடாது, லைட்டாக அப்படியே இறக்கி மட்டும் பார்த்தேன். ஓகே, முடியலாம். இப்படியே நின்று அங்கே வீட்டு வாங்கலாம். ஐயோ, ஏன் இவன் 32லேருந்து 38 மாற்றிட்டான்? திட்டு பையன். நான் என் வீட்டுக்கு வாங்கிக்கிறேன். யாரோ ஒருத்தர் வாங்கடா, வேறு ஒருத்தர் நல்லவனா வாங்க. ஒன்றுட்டு அவனை தெரியாமல் ரீசன் பைடு வேறு இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீட்டு இது எல்லாமே காணி. ஆட போங்கடா, 3 தாங்க கச்சிருக்குது. சீக்கிரம் நம்ம போகணும். நிலாவே வர ஆரம்பிச்சிடும் போலே. சீக்கிரம் போகணும் கைஸ். ஸ்க்ரீன் வேறு நெறி ஏற்றுது கைஸ். ஓடுங்க 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 ஓடுங்க, நிற்காம ஓடுங்க. ஓடினே இருப்பேன் நைட் ஆகிறதுக்குள்ள ஓடினே இருப்பேன். நைட் ஆயிடுச்சு ப்ரோ. சீக்கிரம் வாங்க ப்ரோ பின்னாடி. ஐயோ, ஜாம்பி கீம்பி வந்துட போகுது கைஸ். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா,
நம்ம வேர்ல்டில் ஒருத்தர் தூங்கினாலே போதும். அவர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்மளால் நைட்டு ஸ்கிப் பண்ண முடியும். பார்த்தீங்களா, நைட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வேறு என்ன வேலை? ஒரே வேலை, மைனிங் பண்ணணும்னு நினச்சோம். என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம தனியாக மைனிங் போவோமே. ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னும் ஸ்டிக்கில் ரெடி பண்ணணும். நம்மளுக்கு நிறைய ட்ரேட் பண்ணணும் கைஸ். ஓகே, நம்ம நிறைய ஸ்டிக் எடுத்துங்கனாச்சா. என்னத்தையும் நான் நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். என்ன நினச்சிருந்தேன் ப்ரோ? உங்ககிட்ட எவ்வளோ எமரால்ட் இருக்குது? ப்ரோஸ் மணிவேல் இன்னொரு ப்ரோ ஜாயின் ஆகிருக்காரு. சூப்பரு. நம்ம வேர்ல்டு இன்னொரு பிளேயர்லாம் வந்திருக்காங்கப்பா. இன்னும் அதிசயமாக நிறைய பேர் வராங்க நம்ம வேர்ல்டுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இன்னொருத்தர் வந்துட்டார். சாரி ப்ரோ, ஆனால் என்னால் உங்களுக்கு அயன் ஆர்மர் கொடுக்க முடியாது. நம்மகிட்ட இருந்த அயன் காலி ஆகிடுச்சு. அயன் ரூம் குட்டி முடிச்சா தான் எல்லாருக்கும் அயன் ஆர்மர். ஸோ இப்போதைக்கு மட்டும் இவருக்காக, வேறு வழி இல்லை, இவருக்காகன்னு இல்லை, இப்போதைக்கு இவருக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்சது காப்பர் ஆர்மர் மட்டுமே. மன்னிக்கவும் ப்ரோ, மன்னிக்கவும். என்ன யூஸ் பண்ணுறது, நம்ம லைட்டாக பஞ்சத்தில் அடிபட்டிருக்கோம். ஓகே, ஹெல்மெட்டு, பூட். ஓகே நாங்கள் ப்ரோ ஆர்மர் போட்டுக்குதுங்களா? ஓகே, அவர் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அவர் எல்லாத்தையும் எடுத்துப்பார். அப்புறம் நம்மளுக்கு இப்போ நம்ம அவருக்கு வந்து ஒரு காப்பர் பிக்கேக்ஸையும் ஒரு ஒரு அயன் பிக்கேக்ஸு, அப்புறம் ஒரே ஒரு நம்ம ஸ்வாட் வேறு இன்னும் அவருக்கு கொடுக்கணும். ஓகே கைஸ், இந்த வந்து அவர் கொடுத்துருவோமா? 1 2 அவர் எடுத்துக்கினார். இப்போ நம்ம வந்து காப்பரில் ஸ்வாட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அவருக்கு. ஸ்வாடுக்கு மட்டும் நம்மளால் காப்பர் தான் ரெடி பண்ண முடியும் வேறு வழியில். ஓகே நாங்கள் ப்ரோ கொடுத்தாச்சு. பத்திரமாச்சு பாரு கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையை பற்றி நான் நினச்சினே இருந்தேன், மறந்துட்டேன். நம்மளும் இன்வெர்ட்டர் கிளியர் பண்ணுறோம். இந்த இவருக்கு நம்ம ஷீல்டு கொடுக்கணும், அப்புறம் நம்ம அவருக்கும் ஷீல்டு கொடுக்கணும் கைஸ். ஷீல்டு இல்லைன்னா இங்கே உயிர் வாழவே முடியாது. நம்மளை ப்ரொடெக்ட் செய்பவன் ஒருவனே. அவன் சொல்லுவது கேமுக்குள்ளே மட்டும். ஓகேவா? டோரர் பாக்கெட் ஒர்க் ஆகுது. ஓ, அவருக்கு யார் இங்கே தமிழில் மாற்றிய சந்தரில் ப்ரோ. வுட்டு மைண்ட் பண்ணணுமா? வுட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இவர் பதிலே சொல்ல மாட்டுறாரு. நம்மகிட்ட வுட்டு இல்லை கைஸ். ப்ரோ வுட்டு யாராவது கொடுங்க சீக்கிரம், யாராவது கொடுங்கப்பா. வுட்டு ஒருத்தவங்கிட்டையுமா இல்லை கைஸ்? வரீங்க, எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் கமெண்ட்டை படித்து தான் இருக்கிறேன் கைஸ். ஓகேவா? நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சுருந்தாங்க கைஸ் இருக்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே. நான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது, நடந்துட்டுருக்கேன். அப்புறம் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகிடும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாய்ஸ் கொடுக்குறது லேட்டாக தொல்லையாக தான் இருக்குது. ஏன்னா நான் நடந்துலாம் வாய்ஸ் கொடுக்க முடியல, அடிக்கடி வாய்ஸ் கொடுக்குறது லேட்டாக பிரச்சனையாக இருக்குது. விளையாடும் போது வாய்ஸ் கொடுக்கலான்னா நடுவில் நான் வெளில போவேன், அது இதுன்னு நிறைய பிரச்சனையாக இருக்கும். ஓகே, ஒரு எம்ப்ராய்டும் புக்கு மட்டும் கேட்டிருக்காரு, நம்ம புக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். ப்ரோ புக் வாங்கிக்கோ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. சரி போனி. என்ன ப்ரோ, கஷ்டப்பட்டு தின்னு குத்தேன், இப்படி பண்ணுற பற்றியா? வேலை முடிஞ்சிச்சுல, மோடின்னு போட. என்ன கைஸ் இவர் இப்படி நம்மளை திட்டுறாரு. ஓகே, டைமண்ட் பிக்கேக்ஸ் முன்னே வாங்கிப்போம் கைஸ். உங்களுக்கு டைமண்ட் பிக்கேக்ஸ் வேணும் இப்போதைக்கு. நான் என்ன நடுவில் வெளில போயிட்டு அவரும் வெளில போயிட்டார். பிக்கேக்ஸ் நம்மளுக்கு போய்டும் கைஸ். நம்மளுக்கு பிக்கேக்ஸ் முக்கியம் பிக்கலே தூக்கி போடு ப்ரோ. ஓகேப்பா, எப்பா பிக்கேக்ஸ் அப்படியே எனக்கு ஆனந்தம் பொங்குது. ஓகே கைஸ், இப்போ ஃபார்ச்சூன் மெண்டிங் இருக்குது.
என்ன புக்கு தான் மைண்ட் பண்ணணும், ஏதாவது மரத்தை மைண்ட் பண்ணணும், மரத்தை வெட்டணும். மணிவேல் ப்ரோ நம்ம போயிட்டு எதுவும் சொல்லிருக்காரு, வெயிட் பண்ணுங்க அவர் போய் பார்ப்போம். அவர் நம்ம அவருக்கு ஷீல்டு கொடுக்கல ப்ரோ. கம் போட்டேன், வருவாரா? வராருன்னு நினைக்கிறேன். நம்ம அவருக்கு கூப்பிட்டு போகணும். நம்ம அவருக்கு ஷீல்டு இன்னும் கொடுக்கல கேஸ். இல்லை கொடுத்துட்டோமா? டவுட்டாகவே இருக்குதே. கொடுத்தனும் இல்லையா? மறந்துட்டேன் என்ன அதுக்குள்ளேயே. என்ன கேஸ் ஒரு ஸ்வாடில் மெயின் பண்ணுறாரு பாவம், எதுவுமே இல்லை போல். நம்ம பிளேயர் என்ன கைஸ் இது பஞ்சத்தில் அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பிளேயர்ஸ்க்கெலாம் நம்ம நிறைய கொடுக்கணும் கைஸ். ஃபுட்டும் பிரச்சனையாகுது. மணிவேல் ப்ரோ மணிவேல் ப்ரோ என் கூட வா. மணிவேல் ப்ரோ கம்முன்னு போட்டுருந்தோம் தான் அமைதியாக கவனி கூட இல்லை கைஸ் நம்ம போட்டதை. மணிவேல் ப்ரோ கம் MANIVEL மணிவேல் BRO ப்ரோ ABT போடுறையோ BRO ப்ரோ COME கம் ஓகே. எப்போ மெசேஜ் கொடுத்தானே திரும்ப மெசேஜ் போடும்போது வராது போதுங்க. ஏன்னா நல்லா தான் இருக்கார் அவர். ஓகே எனக்கு லைட்டாக சரி பிடிச்சிருக்கு. ஓகே இப்போ அவர் நம்ம ஷீல்டு மட்டும் ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். வுட்டு தான் மைண்ட் பண்ணிட்டோம்ல, இன்னும் வுட்டு தேவை. ஓகே கேஸ் நம்ம கொஞ்சம் வுட்டு அவரு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. அவருக்கு நம்ம ஒரு ஷீல்டு கொடுத்துலாம். வுட்டு கொடுத்த மனசுக்கு நம்ம ஷீல்டு கொடுத்துருவோமா? நாங்கள் ப்ரோ ஷீல்டு வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே நம்ம இப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். இது வண்டி சத்தமாகுது வண்டி சத்தமாகுது. ஓகே கேஸ் நான் பாதி கட் பண்ணிட்டேன். நம்ம ஒரு விஷயம் கிடச்சிக்குது நம்மளுக்கு. இன்னும் மட்டும் நான் காட்டுறேன். ஓகே கேஸ் வண்டி சத்தம் ரொம்ப இருந்தால் கண்டுக்காதீங்க, போயிடும். ஓகே நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு போகணும் கைஸ். நம்மளுக்கு வேறு நல்லா வளர்ந்தும் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு போனோம். இப்போது நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போது முக்கியமான வேலை. எல்லாம் என்சாண்டிங் புக் தான் லாக் பண்ணி வைக்கணும்ல. இந்த என்சாண்ட்லேயே இருக்கிறதுக்கு லாக் பண்ணுறதுக்காக நான் வந்துருக்கிறேன். லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேப்பர் வேணும். பேப்பர் நம்ம கிட்ட கம்மியாகுதா? அதான் கேஸ் நம்ம நெதர்க்குள்ளே போகணும். நிறைய நம்மளுக்கு குவாட்ஸ் தெரிஞ்சுது. நம்ம போய் அது பேர் என்ன ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் கட்டணும் கைஸ். நான் போய்ட்டு ரெட் ஸ்டோன் நான் மைனிங் போனப்போ எனக்கு நிறைய ரெட் ஸ்டோன் கிடச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்தேன். நான் ஃபார்ச்சூன் பிக்கெக்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும் கைஸ். நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ், ரொம்ப பெரிய தப்பு கைஸ். அது எனக்கு மனசே கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நான் பண்ணதில்லை. எவ்வளோ பெரிய கேவ் வேணா அது. ஒரே ஒரு சாம்பியை கூட நான் அந்த கேவில் நான் பார்க்கல. இந்த மாதிரி சூப்பரான கேவ் கைஸ். அது டைமண்ட் எடுத்துன்னு வந்தேன். நான் ரொம்பலாம் எடுத்துன்னு வரல. ஒரு ஃபுல் செட் ஆர்மர் கூட நான் எடுத்துன்னு வரல. ஆனால் டைமண்டு ஆனால் கிடச்சதில்லை நம்மளுக்கு டைமண்டு. அது போதுன்ற மாதிரி எடுத்துன்னு வந்தேன். என்ன இது ஸ்க்ரீன் ரொம்ப பொறுமையாக இருக்குது. கேஸ் நம்ம கிளம்பலாமா? அதில் தேய்ச்சிக்கணுச்சு. இப்போ நம்ம போகிறோம். பேப்பராக மாத்திரம் ட்ரேட் பண்ணுறோம். இந்த குழியில் ஊந்துருவோன்னு பயமாகுது கைஸ். நான் அது வந்து ஒரு விஷயத்துக்காக தோணினேன். வில்லேஜர் இதுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலான்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா வீட்டுக்கு ஏறி நானே கட்டிட்டேன். ஓகே கேஸ் வெயிட் பண்ணி இது பட்டு நிறுத்தலாம். 24 கேட்டான். ஓகே 24 வந்துருச்சு. சீக்கிரம் இல்லைடா, முன்னாடி இவன் இல்லையே, பக்கத்தில் இருக்கவன் தான் இருந்தான். என்ன புக்கு தரான்? புக் ஷெல்ஃப் தரான் கைஸ். 2 வச்சுருந்தேன். ஒருத்தன் வேலை செஞ்சுருந்தான். வேஸ்ட்டாக கொடுக்குறவனோட புக்ஸ் இது மட்டும் உடச்சிட்டு போயிட்டேன். நான் வந்து பார்த்தா தண்டமாக போச்சு கைஸ். ஐயோ என்ன புக்கு தருமா கைஸ் அவன் தந்தான்? ஃபெதர் ஃபாலிங் 4 கொடுத்தான். இப்போ என்ன ஃபயர் ரெஸ்பெக்ட் போங்கடா கைஸ். வெரி கைஸ் சரியான வெரி ஆகுது. நான் அடுத்தது தான் வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ் நம்மளுக்கு இன்னொரு ஆள் கிடச்சிருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தான். இவங்கிட்ட தான் நல்ல பொருள் கிடைக்குது. ப்ரொடெக்ஷன் 3 இவன் லாக் பண்ணிக்கணும் நம்ம இப்போது. பாய் கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பாய்.